முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் நம்ம தனி வட்டி பார்க்க போகிறோம். இதில் பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கணக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கான சிம்பிள் ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படின்னா SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை என்னது 100. இதில் Pன்றது என்ன அப்படின்னா அசல். Pன்றது அசல், பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் அப்படின்னு சொல்கிறோம். வட்டி வீதம் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐனாக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ தனி வட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது சரி. இது தவிர வேறு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, மடங்கு அல்லது வட்டி வீதம் அப்படின்னு கொடுப்பாங்க. மடங்கு மடங்கு கொடுத்துட்டு ஆண்டு அல்லது வட்டி வீதம் கேட்பாங்க. ஆண்டு ஆர் வட்டி வீதம், இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. வட்டி வீதம் மடங்குன்ற வார்த்தை கொடுத்துட்டு அப்படி கொடுத்தாக்கல என்ன செய்யணும் அப்படின்னு அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு n-1 இன்ட்டு 100 டிவைடட் பை n. சரி, இதில் ஸ்மால் என்னன்றதுன்னா மடங்கு. ஸ்மால் என்னன்றது என்னது மடங்கு. அடுத்து கேபிட்டல் ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். வட்டி வீதம். அடுத்து கேபிட்டல் N நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம். நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம். சரிங்களா? ஸோ இது கேட்பாங்க. ஸோ இது பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். வேறு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இது மடங்குன்ற வார்த்தை இதில் ஒரு முறை இடம் பெற்றுச்சா, இன்னொரு கொஸ்டினில் 2 முறை வரும். சரிங்களா? அப்படின்னா மடங்கு மடங்கு அப்படின்னு 2 முறை கொடுப்பாங்க. மடங்கு மடங்கு அப்படின்றது 2 முறை பயன்படுத்துவாங்க கொஸ்டினில். சரிங்களா? அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா n1 ஈக்குவல் டு x-1 divided by y-1 into n2. அவ்வளோதாங்க. இப்போது n1 n2 என்ன அப்படின்னா n1 n2 காலம், ஆண்டுகள். சரிங்களா? எக்ஸும் ஒய்ன்றது என்ன அப்படின்னா மடங்கு. எக்ஸும் ஒய்ன்றது என்னது மடங்கு. அவ்வளோதாங்க. இந்த பேசிக்கான விஷயங்கள் நீ தெரிஞ்சுட்டு அப்படின்னா அதுக்குள்ளே அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மாடலும் என்னது பார்த்துடலாம். சரிங்களா? தனி வட்டி ரொம்ப எளிமை தான். ஆனால் அதில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஒரு சில சம் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த பகுதி ரொம்ப எளிமையானதாக மாறிடும். ஸோ வாங்க நம்ம கணக்குள்ளே போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 1 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், ஆண்டு. மாடல் நம்பர் 1 என்னது ஆண்டு. ஸோ கொஸ்டின் என்ன இருக்குது, ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இது எல்லாராலையும் போட முடியும். இருந்தாலும் எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா பேசிக் சின்ன விஷயத்துலேருந்து நம்ம போக அப்படின்னா ரொம்ப எளிமையாக மாறிடும். அதுக்காக தான். ஸோ ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் மொத்த தொகை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே செய்வோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை என்னது 100. இதாங்க இப்போ பிரின்சிபல். PNR அப்படின்னா என்னது 15,000. அது அப்படியே நான் எழுதிக்கிறேன். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 4 டிவைட் பை என்னது 100. அவ்வளோதாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அப்படின்னா இந்த 2 0க்கு 2 0. அடுத்து இங்கே அப்படின்னா 5 நாங்கள் எவ்வளோ 60. ஸோ அதனால் 600 இன்ட்டு என்னது 3 அப்படின்னா 6 எவ்வளோ 18, 2 0. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1800. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1800. ஆனால் கேட்குறது என்ன கொஸ்டின், மொத்த தொகை அப்படின்னா அப்போது டோட்டல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ 15,000 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1800. இது ரெண்டையும் கூட்டிடணும். அப்படின்னா 16,800. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை. இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிரும், தனி வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? மொத்த தொகையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எது கேட்டாலும் நம்மளால் என்ன முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இது ப்ரொசீஜருங்க. இது இப்படி என்னது போடுறது ப்ரொசீஜர். இதுக்கு ரொம்ப எளிமையான முறை அப்படின்னா இதுவே எளிமை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சதவீதத்துக்காக படித்தோம் இல்லையா, அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கோம். ஒரு தொகை எதுவாக இருந்தாலும் எத்தனை சதவீதம் 100% அப்படின்னா 100% என்பது 15,000 அப்படின்னா அதில் 4% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 4% எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு. அதனால இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோம். இப்போ இங்கே இருக்கிறது அப்படியே என்ன பண்ணலாம், மல்டி பண்ணலாம். 5 4 60, 6 எவ்வளோ 18. அப்படின்னா இங்கே ஸோ 18, ஸோ 0 1800. இது அப்படியே கூட்டிக்கலாம். 0
0 இங்கே அப்படின்னா 8 6 1. இப்போ 16,000 என்னது 800. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இது போட்டோம் இல்லையா? ஸோ அதுவும் ரெண்டும் சேம் தான். இங்கே நாம் ஏற்கனவே இங்கே படிச்சிருப்போம் இல்லையா? இங்கே வருடங்களுக்கு பதிலாக சரிங்களா முன்னாடி ஒரு வருஷம் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? 3 வருஷம்னா 3 போட்டுக்கிறோம், 5 வருஷம்னு சொன்னால் 5 வருஷம் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப எளிமை தான். இது ஆண்டுகள் இப்படி கொடுத்துருக்காங்க. இதே ஆண்டுகள் வித்தியாசமாக கொடுப்பாங்க. அது எப்படி பார்க்கலாம் வாங்க. அடுத்து மாடல் நம்பர் 2 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 2 என்ன சொல்லுது பாருங்க. மாடல் நம்பர் 2 என்ன அப்படின்னா ஆண்டு ப்ளஸ் மாதம். இப்போ முன்னாடி ஆண்டு மட்டும் பார்த்தோமா, இப்போ ஆண்டோட சேர்த்து மாதம் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ரூபாய் 46,000க்கு ஓராண்டு 9 மாத காலத்தில் 8% தனி வட்டி விதத்தில் என்ன தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் சேம் ஃபார்மேட் தான் சரிங்களா. எஸ்ஐ ஈக்குவல் என்னது பிஎன்ஆர் டிவைடட் பை என்னது 100 சரிங்களா. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் மாற்றணும். என்ன மாற்றணும்? என் தான் மாற்றணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஓராண்டு 9 மாதம் கொடுத்துருக்காங்க. ஓராண்டு 9 மாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதத்தை மட்டும் ஆண்டை மாற்றிடும். இந்த ஆண்டு அப்படியே ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 9 நம்ம 12ஆல் வகுத்துக்கலாம். ஏன் 12ஆல் வகுக்கணும்? ஒரு ஆண்டு என்பது 12 மாதம். ஒரு ஆண்டு என்பது 12 மாதம். அப்போ அதனால தான் நான் அந்த மாதங்கள் என்னது வருஷமாக மாற்றத்துக்காக வகுத்துக்கிறேன். இப்போ வகுத்துக்கலாம். 3 9 நம்ம என்னது 12. இப்போ கிராஸ் பண்ணிச்சிடும். ஒரு நாள் 4 4 + 3 எவ்வளோ 7. அப்போ 7/4 ஆண்டுகள். 7/4 ஆண்டுகள். அவ்வளோதாங்க. இதுதாங்க நீ சேஞ்ச் பண்ணணும். இது சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ எடுத்து அப்ளை பண்ணுவோம். மொத்த தொகை எவ்வளோ? 46,000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 7/4 ஆண்டுகள் இன்ட்டு 100 சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. ஸோ 8. இப்போ அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2 0க்கு 2 0. ஒரு 4 2 என்னது 8. அப்போ 96 × 2 என்னது? சாரி 46 × 2 92 இன்ட்டு என்னது 7. 7 2 14க்கு 4 மிச்சம் 1. 9 7 63 64. ஸோ அப்படின்னா 64 4 0. இந்த 0 இருக்குது அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6,440. ஆனால் அவங்க கேட்டுக்கிறது என்னது? அது என்ன தொகையாக மாறும்னு கேட்டிருக்காங்க. அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. அப்போ அப்படின்னா மொத்த தொகையோடு அதை கூட்டிடணும். 46,000ோட 6,440 என்ன பண்ணிடும்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 0 4 4 2 5. அப்போ 52,440 மாறும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இப்படி மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இதில் மொத்தம் எத்தனை கேட்டகரி? 1 2 3 4 தாங்க. இதில் ஏதாவது 3 கொடுப்பாங்க, 1 கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட பிரின்சிபல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அது போல் ஏதாவது மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா. இப்போ 2 உங்களுக்கு மாடல் நம்பர் 2 புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 3 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 3 என்ன பாருங்கள். மாடல் நம்பர் 3 நாட்கள். இப்போ நம்ம ஆண்டு பார்த்துட்டோம், ஆண்டு ப்ளஸ் மாதம் பார்த்துட்டோம். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நாட்கள் கொடுத்துருக்காங்க. நாட்கள் பார்ப்போம். ரூபாய் 70,000க்கு 5% ஆண்டு வட்டி விதத்தில் 146 நாட்களில் கிடைக்கும் தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த கொஸ்டினில் தனி வட்டி கொடுத்துருக்காங்க. தனி வட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் என்ன சார் மாற்றங்கள் அப்படின்னா இந்த நாட்கள்ன்றது தான் என்னது மாற்றம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது அதே போல் நம்ம மாற்றிடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் என்னது? பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. அப்படின்னா இப்போ ஒரு ஆண்டுன்றது எத்தனை நாள்? ஒரு ஆண்டு என்பது எத்தனை நாள்? 365 நாட்கள். ஆமாவா இல்லையா? சரிங்களா. அப்படின்னா இந்த நாட்கள்னு கொடுத்தா அவங்க எப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 73 நாட்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. 73ஓட மடங்காக தான் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ அப்படின்னா 73 டிவைட் பை என்னது 365. இப்போ அடிச்சோம் அப்படின்னாக்கல 1/5 ஆண்டுகள் அப்படின்னு மாறிடும். ஆண்டா மாறுறது என்னவா மாறிடும்? 1 என்னது 5 ஆண்டுகளாக மாறிடும். சரிங்களா. அடுத்து 146 நாட்கள் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா 146 டிவைட் பை என்னது 365. இப்போ அப்படின்னாக்கல 2/5 ஆண்டுகள் அப்படின்னு மாறிடும். அடுத்து 219 நாட்கள் கொடுப்பாங்க. அப்படின்னா 219 டிவைட் பை என்னது 365. இப்போ 3/5 ஆண்டுகள் அப்படின்னு மாறிடும். அடுத்து 292 நாட்கள் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா 292 டிவைட் பை என்னது 365. அப்படின்னா 4/5 ஆண்டுகள் அப்படின்னு மாறிடும். இப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க. சரியா. அடுத்து 365னா ஒரு வருஷம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்குறது இதுதான் கொடுப்பாங்க.
சரிங்களா? 73 நாட்கள், 146 நாட்கள், 219 நாட்கள், 292 நாட்கள், இப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. 73னா 1/5, 146னா 2/5, 219னா 3/5, 292னா 4/5. அவ்வளோதாங்க. இப்போ அப்ளை பண்ணுவோம். பிரின்சிபல் எவ்வளோ? 70,000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 146னா 2/5 ஆண்டுகள். இன்ட்டு என்னது? 100. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. இப்போ அடிச்சுக்கலாங்க. இந்த 5க்கு 5 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 0க்கு 2 0, 7 2 எவ்வளோ? 14, 2 0. அப்போ 1400. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 1400. அவங்க கேட்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 1400. இப்போ மொத்த தொகை இது கேட்டால் நம்ம என்ன செய்யலாம்? அது ரெண்டு என்ன பண்ணலாம்? கூட்டிக்கலாம். ஸோ 70,000 1400 என்ன பண்ணலாம்? கூட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க விடை. சரி, இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பார்த்தோம்? ஆண்டு பார்த்தோம். அடுத்து ஆண்டு ப்ளஸ் மாதம் பார்த்தோம். அடுத்து நாட்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து தேதி பார்க்கலாம் வாங்க. அடுத்த மாடல் தேதி. அடுத்து மாடல் நம்பர் 4 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 4 என்ன பாருங்க? தேதி. முன்னாடி ஆண்டு கொடுத்தாங்க பார்த்தோம், ஆண்டு ப்ளஸ் மாதம் கொடுத்தாங்க பார்த்தோம், அடுத்து நாட்கள் கொடுத்தாங்க பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து தேதி. பாருங்க, இந்த தேதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் நான் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு அப்படின்னா, நம்ம ஒரு வாழ்க்கையில் கடன் வாங்கும்போது இப்படி தான் வாங்குவோம். ஒரு டேட் எழுதி இந்த நாள்லேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்குவோம். ஆமாவா இல்லையா? ஸோ அது போல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படி எப்படி செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 3வது மாதம் அப்படின்னா என்னது? இது மார்ச் மாதம். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மார்ச்ன்றது எத்தனை நாள்? 31 நாள். அப்போ மார்ச் 31லேருந்து அந்த 9 கழிச்சிருங்க. 9 என்ன பண்ணுங்க? கழிச்சிருங்க. கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்கும்? 22 அப்படின்னு இருக்கும். அடுத்து மார்ச்சுக்கு அடுத்து என்னது? ஏப்ரல். ஸோ ஏப்ரலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் அப்படின்னா என்னது? 30. அடுத்து நம்ம என்னைக்கு திருப்பி கொடுக்குறோம்? 21ஆம் தேதியை மே மாதம். மே மாதம் எத்தனாம் தேதி? 21ஆம் தேதி கொடுக்குறோம். அதனால 21 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அதனால நமக்கு எதுவும் இல்லை, இப்படி கூட்டிக்கலாம். கூட்டணும் அப்படின்னா 73 நாட்கள் கிடைக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நாட்கள் எத்தனைன்னு தெரிஞ்சாவே அது எத்தனை வருஷம் நம்மளால சொல்ல முடியும்? 73 நாட்கள் என்னது? 1/5 ஆண்டுகள். அதனால ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ ஃபார்முலா எழுதியா SI = என்னது? PNR / என்னது? 100. PNR / 100. பிரின்சிபல் எவ்வளோ பாருங்க? 18,200. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்க, அதுதான் என்னது? 1/5 ஆண்டுகள். இன்ட்டு ஆர் வந்து என்னது? 7.5%. இப்போ 7 நாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 15/2 எழுதிக்கலாம். ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால எழுதிக்கிறேன். 15 என்னது? 2 இன்ட்டு என்னது? 100. அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போது இந்த 2 0க்கு 2 0. அடுத்து 1 5 5 35. அடுத்து 1 2 2 இங்கே அப்படின்னா 9 2 18 1 அப்படின்னா 1 × 3 3 9 3 7. அப்போ 273 தனி வட்டி. ஆனால் கேட்டிருக்கிறது என்னது? மொத்த தொகையாக எவ்வளோ மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்த பிரின்சிபலோட என்ன பண்ணுவோம்? அதை ஆட் பண்ணிவிடுவோம். 18,200 273 ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ 3 7 4 18. ஸோ 18,473 என்பது தான் என்னது? சரியான விடை. இப்போ இதில் நாம் என்னென்னலாம் நமக்கு கொடுத்தா நமக்கு போட தெரியும்? ஆண்டு கொடுத்தாலும் கணக்கு போட தெரியும், ஆண்டு ப்ளஸ் மாதம் கொடுத்தாலும் கணக்கு போட தெரியும், நாட்கள் கொடுத்தாலும் கணக்கு போட தெரியும், தேதி கொடுத்தாலும் கணக்கு போட தெரியும். அவ்வளோதாங்க. இந்த 4 மாடல்லையும் நீங்கள் படிக்கும்போது ஒரே ஈவனாக ஒன்று பின்னாடி ஒன்று மாற்றி மாற்றி என்ன பண்ணணும்? படிக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 4 மாடல் திரும்பி படிக்கும்போது ஒரு செட்டாக படிங்க. செட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா இதோட புரிதல் நமக்கு ஏற்பட்டுரும். இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 5 பார்க்க போகிறோம். அசலை காணுதல். மாடல் நம்பர் 5 என்னது? அசலை காணுதல். இப்போ முன்னாடி 4 மாடல் பார்த்தோம், அது ஒன்றா படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் அதையும் எது படிக்கணும்னு சொல்கிறோம், அப்போ படிச்சுக்கோங்க. அடுத்து இது மாடல் நம்பர் 5ல் டைப் 1. மாடல் நம்பர் 5ல் டைப் என்னது? 1. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 மாறுகிறது. 10,050 மாறுகிறது எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் காணும்படிக்கான ஃபார்முலா என்னது? நமக்கு டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் ப்ளஸ் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதாங்க. சரிங்களா? இதுல இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இதில் சேர்ந்து மொத்தமாக என்னது? அசலும் இருக்குது, பிரின்சிபல் இது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ எழுதிக்கலாம். இப்போது பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? PNR / என்னது? 100. சரிங்களா? இதில் காமனாக என்ன இருக்குது? பி இருக்குது, அதனால பி என்ன பண்ணுறேன்? வெளியே எடுத்துடுறேன். அப்போ 1 + NR / என்னது? 100. அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 10,050. சரிங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை இங்கே அப்படின்னா
5 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10, இது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா பிரின்சிபல் 1 ப்ளஸ் சரிங்களா 10 × 5 டிவைடட் பை 100 சரிங்களா. இப்போ அடிக்கிறதுனா கூட அடிச்சுக்கலாம். இப்போ 10 அதை கூட அடிச்சுக்கலாம். 1 5 5 2 அப்படின்னா 2 2 + 1 என்னது 3. அப்போ பி என்னது 3/2 சரிங்களா. இப்போ பிரின்சிபல் ஓட்டம் அங்கே இருக்கட்டும், மற்றெல்லாம் கொண்டு வந்துடும். அப்படின்னா ஸோ 10,050 இன்ட்டு என்னது 2/3 சரிங்களா. இது ஈக்குவல் டு என்னது பிரின்சிபல். இப்போ அடிச்சுக்கலாம். 1 3 3 3 9 3 9 5 5. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2 6000 352 700. அப்போ என்னது 6700. அதோட பிரின்சிபல் என்னது 6700 சரிங்களா. இது ப்ரொசீஜருங்க. இது என்னது ப்ரொசீஜர். சரி, இதுக்கு ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் சார். இது மாதிரி எனக்கு ஃபார்மில் யோசிக்க வராது, அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுக்காது, வேறு மாதிரி எதாவது போட முடியுமா அப்படின்னா நம்மளால் அதை போட முடியும். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன இருக்கு பாருங்க. இது ரெண்டையும் ஒரு மாதிரி அப்படியே மல்டி பண்ணுங்க. 50 அப்படின்னா ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் எத்தனை சதவீதம் இருந்திருக்கும் 100%. இப்போ 50% என்னது கூடுது. அதனால 150% என்பது 10,050 அப்படின்னா 100% என்ன, அவ்வளோதாங்க. 150%ன்றது 10,050 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. அடுத்து 5 அடிச்சுக்கலாமா. 5 அப்படின்னா 3 5 2 5 10. அடுத்து 3 அடிச்சுக்கலாம். 1 3 3 3 9 3 9 5 5. அப்போ 2 மல்டி பண்ணுவோம் 6700. அப்போ அதோடைய அசல் தொகை என்னது 6700. ரொம்ப எளிமையாக என்ன பண்ணால் ஆன்சர் பண்ணிடலாம். உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா. இப்போது ஒரு கணக்கு தரேன், அது உங்களால் செய்ய முடியுதா அப்படின்னு என்ன பாருங்கள். 4% ஆண்டு வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 9600 மாறுகிறது. 9600 மாறுகிறது எனில் அதன் அசலை காண்க. இது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் சரிங்களா. சரி, என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள். ஒரு அசலானது 4% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 9600 மாறுகிறது அப்படின்னா அதோட அசல் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் 6 போகலாம். இது மாடல் நம்பர் 5ல் டைப் 2 பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏற்கனவே டைப் 1 பார்த்தோம் சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துருவோம் வாங்க. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,250 செலுத்தினார் எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போன கணக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா ஒரு வித்தியாசம் இல்லை, இங்கே தனி வட்டியாக செலுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கீ பாயிண்ட்டு சரியா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், இது எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரொசீஜரில் போட்டோம், ஏற்கனவே ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம் பாருங்கள். இப்போது நம்ம இது போல் கொடுத்தா என்ன செய்வோம், இங்கே எத்தனை ஆண்டுன்னு கொடுக்கலையா 4 ஆண்டு சரியா. 4 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளுக்கு சரியா. சரி பாருங்க, தனி வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா இது போல் கொடுத்தா என்ன சொல்லுவோம், இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்னா 95 இன்ட்டு என்னது 4, 5 எவ்வளோ 20, மிச்சம் என்னது 2, 9 36 38. எத்தனை ஸ்தானம் தள்ளி விழுகும், ஒரு ஸ்தானம். அப்போது முன்னாடி என்ன செஞ்சோம் 100ஓட அது என்ன பண்ணுவோம் கூட்டிப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணக்கூடாது கூட்டக்கூடாது, ஏன்னா கிடைக்கிறது தனி வட்டி தான். அப்போது 38% என்பது 21,280 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ அடிச்சுக்கலாம் பாருங்க, 2ஆல் அடிச்சுக்கலாம். 19 அப்படின்னா இங்கே எப்படின்னா 5 2 20 6 2 12 4 சரிங்களா. அடுத்து 19ஆல் வகுத்துக்கலாம். 1664 வகுத்துக்கலாம், ஏன்னா அந்த 0 அப்படியே இருந்துட்டு போகுது. 19 அப்படின்னா 5 19 95 சரிங்களா. மீதி இங்கே 1 மீதி 1. அப்போ அப்படின்னா 6 19 114. அப்போ என்னது 0. அப்போ அப்படின்னா இதையும் அடிச்சோம் அப்படின்னா 56. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை 0 சேர்த்துக்கலாம் சரியா. அப்போ 56 இன்ட்டு ஒரு 100 இருக்குது, அங்கே ஒரு 0 அப்படின்னா 56,000. அவ்வளோதாங்க. ஸோ அதோடைய அசல் தொகை என்னது 56,000. இந்த கணக்கெல்லாம் டிட்டோவாக கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ தனி வட்டி நம்ம பள்ளி புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கல 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இருக்கிற கணக்கு எல்லாமே முதல்ல படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வேணால் வெளியிலேருந்து படிச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 6 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 6ல் என்ன அப்படின்னா வட்டி உயர்வு, வட்டியை உயர்த்துதல். சரிங்களா? வட்டியை உயர்த்துவாங்க. அந்த மாடல் அது என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், ரூபாய் 8000 ஆனது 3 ஆண்டுகளில் 10,400 மாறுகிறது. மேலும் அதன் வட்டியை 5% உயர்த்தினால் என்ன தொகையாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க? மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டிருந்தாங்க. அடுத்து தனி வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு வட்டி இருக்கு, மறுபடியும் அந்த வட்டியில் 5% உயர்த்துறாங்க அப்படின்னா அது என்ன தொகையாக மாறும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ப்ரொசீஜர் போட்டோம் அப்படின்னா பெரிய லென்த்தாக போகும். அதுக்கோட ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்க, மொத்த தொகை அப்படின்னா எவ்வளோ? 10,400. சரிங்களா? இது ஏற்கனவே இருந்த தொகை. இப்போ புதுசாக நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதுமானது. சரிங்களா? அதுக்கு மட்டும் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ 10,400 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் ரூபாய் என்னது? 100. அவ்வளோதாங்க. ஏன்னா நமக்கு பிரின்சிபல் தெரியும். பிரின்சிபல் எவ்வளோ? 8000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5. ரூபாய் என்னது? 100. அவ்வளோதாங்க. இப்போ அடிச்சுக்கலாம். இது 2 0க்கு 2 0. இப்போ 8 5 40, நம்மும் 12. ஸோ 40 இன்ட்டு என்னது? 3. ஸோ நம்மும் 12, 1200 ப்ளஸ் என்னது? 1200. ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அதனால். சரிங்களா? ஸோ எப்படின்னா 10,400ஓட இந்த 1200 என்ன பண்ணும்? கூட்டிடணும். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 11,600 கிடைக்கும். அப்போ அது என்னவா மாறிடும்? 11,600 மாறும். 5% வட்டியை உயர்த்தி இருந்தாக்கல. சரிங்களா? மேலும் 5% வட்டியை உயர்த்தினா அது என்னவா மாறும்? 11,600 மாறும். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக போட்டுட்டோம். சரிங்களா? சார் இந்த மாடலில் வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா வேறு எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போது அவங்க வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 8000 ஆனது 3 ஆண்டுகளில் தனி வட்டியாக 2,400 கிடைக்கிறது. 2,400 கிடைக்கிறது. மேலும் அதன் வட்டியை 5% உயர்த்தினால் என்ன தொகையாக மாறும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் இங்கே 10,400 பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? 2,400 போட்டு மொத்த தனி வட்டி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்போது அதோட என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தனி வட்டியும் கிடைச்சிடும். சரிங்களா? சரி. இப்போது இதே கொஸ்டின் வேறு எப்படின்னா இப்போ உயர்த்தினால் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு பதில் 5% குறைத்தால் அப்படின்னு கேட்பாங்க. 5% என்னது? குறைத்தால் அப்படின்னு கேட்பாங்க. குறைத்தால் அப்படின்னா அந்த ப்ளஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. மைனஸ் போட்டு சொல்லணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையாக. ஸோ இப்போ நம்ம ஒரே கணக்கில் தனி வட்டி கொடுத்தாலும் போட முடியும், மொத்த தொகை கொடுத்தாலும் போட முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த கணக்கு போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 7 பாருங்க. மாடல் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க? ராம் என்பவர் ஒரு அசலை முதல் 2 வருடத்திற்கு 6% வட்டியும், அடுத்து 3 வருடத்திற்கு 9% வட்டியும், அடுத்து 4 வருடத்திற்கு 14% வட்டியும் என தனி வட்டியாக ரூபாய் 11,400 செலுத்தினார் எனில் அதன் அசல் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த மொத்த கொடுத்துருப்பாங்க, அது அசலை கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆண்டுகளும் வட்டி வீதங்களும் எப்படி இருக்குது? மாறி மாறி இருக்குது. இப்படி கொடுத்தாக்கல என்ன செய்யுது அப்படின்போது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆண்டு என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆண்டு n = என்னது? சரிங்களா? 2 வருஷம். ஆர் எவ்வளோ? 6. அடுத்து ரெண்டாவது என்னது? 3 வருஷம். n = என்னது? 3. அடுத்து ஆர் 9. அடுத்து இன்னொன்று அடுத்து n = என்னது? 4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 14. சரிங்களா? இப்போ இது ஒன்று மட்டும் கொடுத்தா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதான் PNR / 100. ஸோ அப்போ PNR / என்னது? 100. அப்போ இதுக்கு ஒரு முறை செய்யணுமா? அப்போ PNR / 100. சரிங்களா? அடுத்து இதுக்கு ஒரு முறை செய்யணுமா? அப்போ PNR / என்னது? 100. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செலுத்துகிறாங்க. சரிங்களா? இது 3த்துக்கு சேர்த்து தான் இது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கல. இப்போ இதில் இதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். இதில் P-யும் 100 மட்டும் என்னது? காமனாக இருக்குது. அதனால நான் வெளியே எடுத்துடுறேன். சரியா? ஸோ வெளியே எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குது? இந்த NR இருக்குது. அப்போ இந்த NR அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 2 என்னது? 12 ப்ளஸ் இந்த NR மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 3 27 ப்ளஸ் இந்த NR மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா இங்கே 16க்கு 6 மிச்சம் அப்படின்னாக்கல 5 56. ஸோ இதெல்லாம் கூட்டிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 16,400.
இப்போ பியை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் அந்த கொண்டு போயிடுவோம். அப்படின்னா இப்போ இதெல்லாம் கூட்டுவோம். கூட்டணும் அப்படின்னாக்கல 30 30னா 83 83 85 95 அப்படின்னா இது என்ன ஆகிடும்? பி ஈக்குவல் டு 11,400 இன்ட்டு என்னது 100 ரூபாய் என்னது 95 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் ஒரு முறை கூட்டி பார்த்துருவோம். இங்கே 39 ஸோ 40 55னா 95 ஸோ 95 இப்போ அடிச்சுக்கலாம். ஓரஞ்சு 5 மீதி அப்படின்னா 4 9 5 45 இங்கே அடிச்சுக்கலாம். 2 5 10 2 5 10 8 5 40 அடுத்து 19 அடிச்சுக்கலாமா? இப்போ 19 அப்படின்னா ஓர் 19 19 இப்போ 228 19 வச்சுக்கலாம். ஓர் 19 19 மீதி எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ 2 19 38 ஸோ 2 அப்படின்னா இங்கே அடிச்சு அப்படின்னாக்கில் 12 1000 ஸோ 120 இன்ட்டு என்னது 100 அப்போ எவ்வளோ பிரின்சிபல் 12,000. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 12,000. அவ்வளோதாங்க. பிரின்சிபல் எவ்வளோ 12,000. இது ப்ரொசீஜர். இது என்னது ப்ரொசீஜர். சார் இது இவ்வளோ என்னால் போட முடியாது, ஈஸியாக போட முடியும் அப்படின்னா அதையும் நம்மளால் செய்ய முடியும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் முதல்ல எத்தனை வருஷம் அப்படின்னு மட்டும் பாருங்கள். இப்போ இது 1 மட்டும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே மல்டிபிள் பண்ணுவோமா? இப்போ அதை தான் செய்ய போகிறோம். அப்போது 2 × 6 2 6 எவ்வளோ 12. அடுத்து 3 × 9 அப்போ 3 × 9 9 27. அடுத்து 14 × 4 அப்போ அப்படின்னா 4 × 14 அப்போ 56. இதெல்லாம் கூட்டுவோம். கூட்டணும் அப்படின்னாக்கல ஸோ 9 5 ஸோ என்னாக்கல 95. இப்போ இது அப்படி கிடைச்சிச்சா? அப்போ தனி வட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 14,400 ரூபாய் என்னது 95. இதை அடிச்சுக்கோங்க. இதை அடித்தோம் அப்படின்னா 19. இதோட அடித்தோம் அப்படின்னா 2 2 8 சரிங்களா 0. இப்போ தான் அடிச்சுவோம். அடித்தோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? ஸோ ஓர் 19 2 19 அப்போ 120. இது போல் எது வந்தாலும் சரிங்க. இது போல் எது வந்தாலும் அதோட 100 மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 100 மல்டிபிள் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12,000 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க 12,000. சரிங்களா? என்ன ஆன்சரு? 12,000. சரிங்க சார். இப்போ ஆண்டுகள் வந்து வெவ்வேறு இருந்துச்சு நம்ம போயிட்டோம். இங்கெல்லாம் ஒரே மாதிரி ஆண்டு, முதல் 3 ஆண்டு, அடுத்து 3 ஆண்டு, அடுத்து 3 ஆண்டு அப்படின்னு வந்தாலும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதே போல் அந்த ஒரு வருஷத்தையும் வட்டியும் பெருக்கிறோம், அடுத்து இன்னொரு வருஷத்தையும் வட்டியும் பெருக்கிறோம், இன்னொரு வருஷத்தையும் வட்டியும் பெருக்கிறோம், கூட்டிக்கிறோம். அந்த வர்ற விடையால் ஏற்கனவே இருந்த தனி வட்டி என்ன பண்ணுறோம்? வகுத்துக்கிறோம். வகுத்துட்டோம் அப்படின்னா வர்ற விடையோட எதை மல்டிபிள் பண்ணோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப எளிமை தான். உங்களுக்கு ப்ரொசீஜரும் நடத்துகிறேன், ஷார்ட்கட்டும் நடத்துகிறேன். உங்களால் எது புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வாங்க நம்ம அடுத்து மாடல் நம்பர் 8 போவோம். அடுத்து மாடல் நம்பர் 8 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 8 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5,000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில், ரொம்ப முக்கியம், ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். மொத்தம் ரூபாய் 2,200 தனி வட்டியாக பெற்றார் எனில் அதன் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோடைய சரியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே போய்டுவோம். இப்போ 2 வேல்யூ இருக்காங்களா அப்படின்னா பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. அடுத்து இதுவும் என்னதான் பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. இதுக்கு தான் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அதுதான் முன்னாடி பார்த்தோம். இதே மாடலில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே எதுவும் தொகையெல்லாம் என்னது கொடுக்கல, ஆனால் இந்த தொகை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? அப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா ஸோ 5,000 சரியா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 2 வருஷம் சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாதா? நல்லா 6 டிவைட் பை என்னது 100. அடுத்து ப்ளஸ். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து 3,000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸு 4 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாதா? நல்லா 6 டிவைட் பை என்னது 100. இப்போ என்னது 1,200 சரிங்களா. இப்போ போன கணக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே பிரின்சிபல் கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதே அதே போல் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், அதே போல் இந்த 2 0க்கு 2 0 என்னது கேன்சல். வேறு என்ன இருக்குது? அப்படியே மல்டி பண்ணிடலாம். I2 எவ்வளோ 10, அப்போ 100 R ப்ளஸ். அடுத்து இங்கே அப்படின்னா 3 12 120 R சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் என்னது 2,200. இதை கூட்டிக்கலாம். கூட்டு அப்படின்னா ஸோ R ஈக்குவல் டு இது என்னது 200 220 220 R ஈக்குவல் டு என்னது 2,200
200. அப்போது இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ என்ன ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சு. ஓர் 22. அப்போது ஓர் 22. அப்போ என்னது R = 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10%. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமை. இது அந்த கணக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு 8ஆம் வகுப்பில் இருக்குது. சரியா, 8ஆம் வகுப்பில் இருக்குது. தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாடல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 9. மாடல் நம்பர் 9 சமம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ரெண்டும் தனி வட்டி வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகரான காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு காலங்களில் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னா ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஈக்குவல் தான். ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க தனி வட்டிக்கு நிகரான காலம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, PNR டிவைட் பை என்னது 100. அப்போ இதில் என்னது PNR டிவைட் பை என்னது 100. சரிங்களா, இப்போ இங்கே ரெண்டு பக்கம் 100 இருக்குது, அதனால 100 கூட அடிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோட பிரின்சிபல் எவ்வளோ, 3000. ஸோ 3000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து தெரியாது, அதுதான் அது கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 8%. அடுத்து இங்கே நம்பர் ஆஃப் இது பிரின்சிபல் எவ்வளோ, 4000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, அதனால n அப்படி வச்சுக்கலாம். அடுத்து இன்ட்டு R வந்து எவ்வளோ, 12%. சரிங்களா, இப்போ அடிச்சுக்கலாம். நமக்கு என்னது n மட்டும் தான் தேவை, அதனால என்ன கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஒரு 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிட்டோமா, அடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது பாருங்க. இதை அப்படியே மல்டி பண்ணிக்கலாம். 3 8 எவ்வளோ, 24n. அடுத்து இங்கே அப்படின்னாக்கல 4 8 36n. 36 என்னது n. இப்போ ஒரு பக்கத்துக்கு கொண்டு போயிடுவோம். அப்படின்னா 24, சரிங்களா, 36 இது 0 கூட வச்சுக்கோங்க. 36n மைனஸ் என்னது 24n. அப்படின்னா இது என்னது 8. அப்படின்னா 8n கிடைக்குது. அந்த எண்ணை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சரிங்களா, அப்போ என்னது எத்தனை வருஷம் அப்படின்னா 8 வருஷங்கள், 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், அந்த ஆண்டு வந்து என்னது ரெண்டுத்துக்கும் 8 ஆண்டுகளாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான கணக்கு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, ஸோ இது நம்ம பள்ளி புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் இருக்குது, தயவுசெய்து படிச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகள், 8 ஆண்டுகள். அவ்வளோதான். அடுத்து மாடல் நம்பர் 10 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 10 பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா அசலும் வட்டி வீதம் ரெண்டு சேர்ந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் அசல் மற்றும் என்னது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு என்னது கண்டுபிடிக்க போகணும். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 1200 ஆகவும், 2 ஆண்டுகளில் 1200 எனவும், 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அதன் அசல் மற்றும் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமை தான். இது நம்ம பள்ளி புத்தகத்தில் தான் இருக்குது இந்த மாடல். ஸோ இருந்தாலும் இந்த கணக்கை நம்ம பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா, இப்போ பாருங்க 3 ஆண்டுகளில் என்னவா மாறுது, 3 வருஷத்தில் என்னவா மாறுது 6800. ஏன் சார் நீங்கள் முதல்ல 3 வருஷம் எழுதுனீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், கழிக்க முடியும். அதனால் அடுத்து 2 வருஷத்தில் அப்படின்னு அப்படின்னா 6200. இப்போ கழிச்சுக்கலாமா, கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 இயர். அப்படின்னா இது கழிச்சு அப்படின்னாக்கல 600 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒரு வருஷம் தனி வட்டி மட்டும் எவ்வளோ, 600. ஒரு வருஷம் தனி வட்டி எவ்வளோ, 600 அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ அவங்க என்னது பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபலை நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில். சரிங்களா, ஸோ நம்ம 3 வருஷம் எடுத்துக்கலாம், 2 வருஷம் எடுத்துக்கலாம், நம்ம 2 எடுத்துக்கலாம். அப்படின்னா 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட விருப்பம் தான். ஏன் சார் நீங்கள் 3 எடுக்க 2 எடுக்கிறீங்கன்னா கேள்வி கேட்காத, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ அப்படின்னா டோட்டல் இந்த 2 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 6200. அடுத்து 2 ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 600. அவ்வளோதாங்க. அப்படின்னா 6200 மைனஸ் என்னது 6 2 12. அப்போ 1200 கழிச்சு அப்படின்னா 5000. ஸோ அப்போ அதோட பிரின்சிபல் வந்து எவ்வளோ, 5000. பிரின்சிபல் எவ்வளோ, 5000. இப்போ நமக்கு பிரின்சிபல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தனி வட்டியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது 100% என்பது 5000 அப்படின்னா அதில் 600 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் 600 ஏன் ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ, 600 இல்லையா, அப்போ 600 எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 2 0க்கு 2 0, அடுத்து இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, அடுத்து 1 5 5 12 5 என்னது 60. அப்போ அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 12%. அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 12%. ரொம்ப எளிமையாக முடிஞ்சிச்சுங்க. இது போல் நம்ம இந்த பேட்டர்னில் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதில் இந்த மாடலில் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். நம்ம 7ஆம் வகுப்புலேயே இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இது வரைக்கும் 10 மாடல் நடத்தியிருக்கோம். 10 மாடலும் உங்களுக்கு என்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மாடலும் அது சார்ந்த கணக்குகளை நீங்களாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், கணக்கு ஈஸியாக போட முடியும். நீங்கள் இங்கே பார்த்த உடனே மைண்டுக்குள்ளெல்லாம் ஸ்டோர் ஆகிடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாக போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம 7ஆம் வகுப்பில் கணக்கு இருக்குன்னு சொல்லணும்னா அந்த கணக்கை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். புக்கு சார் எங்கே நடத்துகிறாரு, 7ஆம் வகுப்பு சொல்லியிருக்காரு, 7ஆம் வகுப்பில் எந்த இடத்துல இருக்குது, அது சார் சொன்னது இருக்கா அப்படின்னு நீ தேடி தேடி கண்டுபிடிச்சி எழுதும்போது தான் அது மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். கல்வியோட இதுவே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரியர் சொல்லும்போது அது உங்கள் கையெழுத்தால் எழுதி நீங்கள் படிக்கும்போது தான் ஈஸியாக மைண்டில் என்னது ஸ்டோர் ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னது ஒரே ஒரு வழி. ஸோ இதில் நம்ம திறன் மிக்கவராக மாறுறதுக்கு. சரிங்களா? தொடர்ந்து முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்களுடைய இந்த வீடியோவை அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு எல்லா நண்பர்களுக்கும் என்ன ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.